ரூபாக்கா, இதுதான் வந்து ஜீவன். இங்க இருக்கிறது எங்க அத்தா. நான் அவங்கள காட்டிக்க மாட்டேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ ஈவினிங் ஆயாச்சு. இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே தான் கேமரா எடுத்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு vlog எடுக்கிற பிளானே இல்லை. பட் நான் எடுத்ததுக்கு காரணம் வந்து இன்றைக்கி என்னோட அக்கா அத்தா, ஆப்வியஸ்லி நீங்கள் போன வாரம் மீட் பண்ணியிருப்பீங்க, ரூபாக்கா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஓகே, நான் ஈவினிங்க்கு மேலே தான் குக் பண்ண ஆரம்பிச்சேன்னா சரி ஓகே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. பெரிய எலாபரேட் டின்னர்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மட்டன் கிரேவி, கொரியன் ஃப்ரைட் சிக்கன். ஜீவன் வரான், அக்காவோட பையன். ஸோ அவங்க வந்து கொரியன் மகா அப்பா வந்துட்டேன். எனக்கு கதை தர கொரியன் ஃப்ரைட் சிக்கன் கண்டிப்பாக பிடிக்கும், அதனால அது. அதுக்கப்புறம் சிக்கன் சேமியா பண்ண போகிறேன், ரைத்தா பண்ண போகிறேன். பரோட்டா இடியாப்பம் ரெண்டுமே வந்து ஐதர் பரோட்டா இல்லாட்டி சப்பாத்தி வாங்குவேன். எதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. ரெண்டுமே வெளியே தான் வாங்க போகிறேன். அண்ட் அக்கா வெஜிடேரியன். ஸோ அக்காவுக்கு வந்து ஆரிய பவுனில் வாங்கிட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி மெனு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சாஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வரும்போது நம்ம டக்குன்னு சிக்கனை ஃப்ரை பண்ணி சாஸில் கோட் பண்ணி முடிச்சிடலாம். சிக்கன் சேமியா அடுத்து பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்து தான் மட்டன் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டீஸ் மீன்வைல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் புக்ஸுக்கு அட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் போடணும்னு அவசியமே இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் புக்கு அட்டை போடுறது பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் சதீஷ் வந்து இவங்களுக்கு நோட் புக்ஸுக்கு போட்டாங்க. மகா வந்து என்ன பாருங்க இவ்வளோ எப்படி போட்டிருக்கா பாருங்க அவளோட ஸ்கூல் நோட்டுக்கு. மஹி குட்டி போட்டு கொண்டு வந்தா. எனக்கு அதுதான் ஒரே ஆச்சரியம். எஸ், குட், அழகா போட்டுட்டா. அழகா போட்டுட்டிய மஹி. ஸோ குட்டீஸ் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம கொரியன் ஃப்ரைட் சிக்கனுக்கு தேவையான அந்த சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த சாஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமாட்டி இதில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். ஸோ கொச்சுஜாங் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் நம்ம வந்து சோய் சாஸ், அப்புறமா வினிகர், அதுக்கப்புறமா சுகர். ஸோ இந்த மூணும் தான் அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்வீட், ஸ்பைசி அண்ட் கொஞ்சம் வினிகர், அந்த சவர் டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் இதே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கொச்சுஜாங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த சாஸை வந்து ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து சாஸை மிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்குள்ள ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட பட்டர் அண்ட் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு. 2 minutes இது அப்படி அந்த ஆயிலில் வந்து நல்லா அரோமா வரட்டும். ஸோ நம்ம கார்லிக் நல்லா சிசிலாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த சாஸ் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பாயில் வரட்டும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒரு கிளேஸ் மாதிரி ஆகும். இது ஒரு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே போதும். ஸோ இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணேன், உப்பு. ஸோ இது ஒரு பாயில் வந்துடுச்சுங்க. இது லைட்டாக திக்கானோன்னா ஆட் பண்ணிச்சிருங்க. ஸோ நம்ம சாஸ் ரெடியானோன்னா அதை நீங்கள் ஓரத்தில் வச்சுருங்க. சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். இது வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு. நான் வந்து சால்ட்டு, பெப்பர், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் செகண்ட் கட்ட மேரினேஷன் வந்து ஒரு முட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து இந்த சிக்கனை வந்து சாஃப்டாக ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு டெண்டர் ஆக்குறதுக்கு. அதுக்கப்புறமா கார்லிக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன். கூடவே கார்ன்ஸ்டார்ச் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து மேரினேட் ஆகட்டும் நம்ம ஃப்ரை பண்ணுற வரைக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் சேமியா பண்ணிடலாங்க. இது ஆக்சுவலி ஒரு சிம்பிளான ரெசிபி. நான் நிறைய தடவை உங்களுக்கு காணிச்சிருக்கேன். ஸ்டில் நான் இப்போ பண்ணுறத வீடியோ எடுக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் நம்ம கரம் மசாலா ஐட்டம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன் நான். கூடவே கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க.
ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ஆகும்ல, அந்த மாதிரி இதையும் வதக்கிடலாம். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா கோல்டனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1 டீஸ்பூன். ஸோ இதையும் நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ நான் வந்து ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இதிலே தான் டேரெக்டாக சேமியாவை குக் பண்ண போகிறேன். அதனால் ஒரு நான்ஸ்டிக் வந்து பெஸ்ட்டு, பர்டிகுலர்லி இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சா, இதில் நான் வந்து ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் புதினா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான், அதே இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதையும் ஆட் பண்ணி இது ஒரு 2-3 நிமிஷம் லேசாக அந்த தக்காளி மசியட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிட்டேன். இதையும் இந்த மசாலாலாம் நல்லா பரட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஒரு 4-5 நிமிஷம் இந்த மசாலாவில் கடந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடி போட்டுக்கலாம். சிக்கன் வதங்கியாச்சுங்க. இப்போ நான் இதில் என்னெல்லாம் பொடி போட்டிருக்கேன்னா, சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் அண்ட் கொத்தமல்லி பொடி. இது எல்லாமே சில்லி பவுடர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கரம் மசாலா தூள் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூனே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை வதக்கிடலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எல்லா மசாலா உப்பும் போட்டுட்டேன். ஸோ சிக்கன் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டாச்சு. சேமியா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகணும். அட்லீஸ்ட் 80% வேகணும். பிகாஸ் சேமியா வேகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. அதனால் நான் மூடி போட்டு அடுப்பை லோ பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் இந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் விட போகிறேன். ஓகே, ஸோ நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி விட போகிறோம். ஆக்சுவலி தண்ணி வந்து 1 கப் வறுத்த சேமியா ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி விடலாம். ஸோ அந்த தண்ணி கோகோனட் மில்க்கும் இன்க்ளூடட். நான் கொஞ்சம் கோகோனட் மில்க் விடுவேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள். நான் இதை பார்க்கும்போது எனக்கு நியர்லி ஒரு கப் அளவுக்கு இதில் வந்து தண்ணி இருக்குது. அதனால் நான் அதுக்கு தக்கன தண்ணி வந்து விட போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோடதில் எவ்வளோ லிக்விட் இருக்கோ அதுக்கு தக்கன விடுங்க. அண்ட் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணேன். இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி, ஹாட் வாட்டர் தான் விடுறேன். ஸோ இனி வந்து இது ஃபுல்லாக ஃபுல் பாயில் வந்துடட்டும். ஹாட் வாட்டர் ஊற்றுறதுனால பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ உப்பு, இந்த டைம்லேயும் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், கொஞ்சம் முன்னே நிற்கணும். ஏன்னா நம்ம சேமியா போட போகிறோம். சேமியா உப்பு இழுக்கும், அதனால் அதுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதில் வந்து வறுத்த சேமியா ஆட் பண்ணணும். நல்லா ரோஸ்டட் சேமியா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேமியா ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடுப்பை லோ பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஆக்சுவலி செஞ்சு முடிச்சிட்டேன். பிகாஸ் டைம் ஆகிட்டே இருந்துச்சா. பாருங்க, நம்மளோட சேமியா நல்ல உதுராக இருக்குது. ஃபைனலாக கார்னிஷுக்கு கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டேன். நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ரூபாக்காக்கு வெஜிடேரியன் வேணும்னு வெளியே ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நானே செஞ்சுட்டேன். பீட்ரூட்டு பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு கிரேவி வச்சுட்டேன். இடியாப்பமும் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணதில்ல. ஸோ இடியாப்பம் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட கொரியன் ஃப்ரைட் சிக்கனுக்கு இனிமேல் தான் ஃப்ரை பண்ணணும். அது வந்து நம்ம செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் இதில் கார்ன்ஸ்டார்ச் இருக்குது, எண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து சாஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. இனி வந்தோடனே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். நானுமே லைட்டாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். திருப்பியும் விசர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரெஷ் ஆனாலும் கிச்சனுக்கு வந்தால் விசர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, கொரியன் ஃப்ரைட் சிக்கனுக்கு நம்ம சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, மேரினேட் ஆனது. இங்கே ஒரு ட்ரேயில் வந்து இது வச்சுருக்கேன், கார்ன் ஸ்டார்ச் இருக்குல்ல, அதை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனை வந்து இந்த ட்ரேயில் போட்டுட்டு இந்த ட்ரேயோட மூடியை வச்சு மூடி ஷேக் இட். ஸோ இது வந்து ஈஸி பீஸ், நம்ம கையே பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கோட்டான கார்ன்ஸ்டார்ச் கோட்டான சிக்கனை எடுத்து வச்சிட போகிறோம். இப்படி லைட்டாக உதறிட்டு எடுங்க. இந்த மாதிரி உதரும் போது இங்கே இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் கிறிஸ்ப் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்படி எடுத்து இதில் வேண்டாம்டா கொஞ்சம் தள்ளி வச்சிடு வீடியோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது அந்த ஈரம் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு இன்னுமே அதை ஃப்ரை பண்ணும்போது நல்ல டெக்ஸ்சர் ஆகும். இந்த மாவெல்லாம் சிக்கனுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே ஓகே இங்கே நம்ம சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டாக இருக்குங்க. அது ஏன் ரெஸ்ட் பண்ண சொன்னேன்னா, இங்கே பார்த்தீங்களா அந்த மாவாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து என்ன ஆகும்னா பெட்டர் டெக்ஸ்சருக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரன்ச்சினஸ்ஸு கிறிஸ்பினஸ்ஸுக்கு என்ன இருக்குல்ல தெரியுதா உங்களுக்கு, அந்த இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு தான். ஸோ இது குக் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஓகே, ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் போல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் கிறிஸ்பி டெக்ஸ்சருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் அவங்க வந்த உடனே ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ளாஷ் ஃப்ரை ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில். இந்த மாதிரி பண்ணும்போது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்துகிற போகிறேன். அதுக்கப்புறமா செகண்ட் டைம் அவங்க வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு இன்னுமே கிறிஸ்ப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எல்லா பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட கிளேஸை பாருங்கள். இந்த கொரியன் ஃப்ரைட் சிக்கனோட கிளேஸ் நான் இங்கே கொதிக்க வச்சுட்ருக்கேன். நல்ல ஷைனிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக செஞ்சு காணிக்கிறேன். பிகாஸ் வந்தோடனே எனக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காணிக்கிறேன். ஃப்ளாஷ் ஃப்ரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து இதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணி வச்சு பாருங்கள், டக்குன்னு அந்த கலருமே உங்களுக்கு வந்துடும். நல்ல சூப்பர் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து கொரியன் சிக்கன் எப்படி சர்வ் பண்ணணும்னு காணிக்கிறேன். இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ நல்லா வடிகட்டியாச்சா, இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. இப்போ நம்மளோட சாஸ் ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சம் வரேங்க ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிடுங்க. அடுப்பில் போட்டு இதை கிண்டக்கூடாது. கொரியன் சிக்கன் சாஸ் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வரேன்டா பிளேட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி டாஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கன் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எள்ளு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது சீசனிங் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹாய், இதுதான் ரூபாக்கா, இதுதான் வந்து ஜீவன். இங்கே இருக்கிறது எங்கள் அத்தா. நான் அவங்கள காட்டிக்க மாட்டேன். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சா சாப்பாடு? தேங்க்யூ.
எனக்கு அப்படி புல்லரிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மோட்டிவேட்டர், செம்ம மோட்டிவேட்டர் இல்ல. ஓகே பாய் பாய். அம்மா வீட்ல இருந்த எல்லா நெயில் கட்டரையும் தூர போட்டுட்டு நிறைய சிசர்ஸ் வாங்கு. ஓ மை காட், நீ பண்ணியா? ஆமா பேப்பர் கனி கைய கணிக்கிட்டு. ஈஸி தெரியுமா? நான் வந்து ஒட்டிக்கு வந்து முடி இல்லாம இங்க இயரிங்ஸ்லாம் போட்டு அவ்வளோ பார்த்தா வாவ் கிளாஸ் இப்படி வை. வாவ் சூப்பரா பண்ணியிருக்கா மகா. இந்த மாதிரி தான் அவள் வந்து சின்ன சின்ன விஷயம் ஏதாவது செஞ்சு அவள் ரூமில் மாட்டி மாட்டி வைப்பாள். நான் ஒவ்வொரு வாட்டியும் மகா ரூமுக்குள்ளாடி வரும்போது ஒவ்வொரு புது திங்ஸை பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மகா பண்ணால் மகாவுக்கு நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணுவோம். இப்போ மகியும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மகி பண்ணியிருக்குது பாருங்க. இது என்னது மகி? ஜம்பிங் ரேபிட்டா? ரேபிட் தான் போட்டு அழகா இருக்கு. எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கா பாருங்க. அம்மா இந்த ஆரிகேமி கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் 18x18 சைஸ் கொடுக்காங்கல்ல, அது எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணணும்னு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். நான் நினச்சிட்டே இருப்பேன் மெஷர் பண்ணி தான் பண்ணணும். அழகா இருக்கு.